அன்பின் தூதர் அசிசி பிரான்சிஸ். முன்னோட்டம். 1182ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் மூப்பெரும் வணிகரின் மகனாக பிறந்து வசதியுடன் வாழ்ந்திருந்து வறுமையை அறியாதிருந்து வாழ்க்கை இன்பத்தை துறந்து வானக தந்தையை புகழ்ந்து வழியாம் சத்தியத்தை அறிந்து வறியவனாய் வாழ்ந்து வள்ளலின் வரலாறு. ஆலயம் செல்வதும் சாலமும் நன்று. ஆண்டுகள் பல கடந்தும் நாடுகள் பல பிரிந்தும் நாளும் பல புதிய கண்டுபிடிப்புகள் நடந்து வரும் இந்நாளில் இன்றைக்கு சுமார் 820 ஆண்டுகளுக்கு முன்பு அசிசி பட்டணத்தில் செல்வாக்குமிக்க குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அன்பின் தூதர் அசிசி பிரான்சிஸின் வாழ்க்கை வரலாறு இன்றைய காலகட்டத்திலும் நமக்கு ஓர் இனிய பரிசாகும். இந்த பரிசை தேடி வானதூதர் வருகிறார். வானதூதர் அசிசியாரை சந்தித்து திகைத்தல். என்ன அசிசியாரே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இறைவனின் படைப்புகளை ரசித்துக் கொண்டிருக்கிறேன். பயப்படாத அசிசியாரே. நீங்கள் யார் என்று சொல்லவே இல்லையே. நான் தான் உங்களை பார்க்க, உங்களிடம் பேச, உங்களை பற்றி தெரிந்து மக்களுக்கு அறிவிக்க விண்ணுலகிலிருந்து கடவுளால் அனுப்பப்பட்ட வானதூதர் தான் நான். என்னை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர். நான் 1182ஆம் ஆண்டு இத்தாலி நாட்டில் உள்ள அசிசி நகரில் பிறந்தேன். எனது தந்தையின் பெயர் பீட்டர் பெர்னார்ட், தாயின் பெயர் பீகா அம்மையார். நான் செல்வந்த குடும்பத்தில் வாழ்ந்தேன். என் அம்மா பிரெஞ்சு மொழியை எனக்கு கற்றுக் கொடுத்தார். மற்ற பெற்றோரைப் போல என் அம்மாவும் அப்பாவும் என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள். பிள்ளை பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குறும்புகளும் என்னிடம் இருந்தது. எங்கள் வீட்டின் அருகே ஜார்ஜ் மடம் இருந்தது. அங்கிருந்த துறவிகளிடம் நான் லத்தீன் மொழியையும் கற்றுக்கொண்டேன். நிறைய பிரச்சனைகள் நான் சந்தித்த போது என் நண்பர்களிடம் ஒரு மகத்தான எதிர்காலம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் உலகம் முழுவதுமாக என்னை பற்றி பேசுவார்கள் என்று கூறினேன். அதற்கு என் நண்பர்கள் என்னை பைத்தியம் என்று கேலி பண்ணினார்கள். 1204ஆம் ஆண்டு அந்த வசந்த காலம் எனக்கு வந்தது. என் உள்ளத்தில் ஒரு வெறுமையை உணர்ந்தேன். அசிசி நகரை விட்டு வெளியே வந்தேன். என் மாற்றத்தின் முதல் தொடக்கமே இதுதான். தந்தையே, அன்புருவே, பாதுகாவலரே. எங்கள் தந்தையே, அன்புருவே, பாதுகாவலரே. பிள்ளைகள் எமக்கு அடைக்கலமானவரே. பிள்ளைகள் எமக்கு அடைக்கலமானவரே. அசிசி நகரில் பிறந்தவரே, அன்பாலகிலம் துறந்தவரே. அசிசி நகரில் பிறந்தவரே, அன்பாலகிலம் துறந்தவரே. We praise you, Saint Francis. We honor you, oh Father. We praise you, Saint Francis. We honor you, oh Father.
உறவுகளே, அவை எல்லாம் நமக்கு உறவுகளே என்று எமக்காய் வாழ்ந்த பெருந்தகையே. We praise you, Saint Francis. We honor you, oh Father. We praise you, Saint Francis. We honor you, oh Father. எங்கள் தந்தையே, அன்புருவே, பாதுகாவலரே. எங்கள் தந்தையே, அன்புருவே, பாதுகாவலரே. நீங்க வெளியே வந்தபோது உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்தது அசிசியாரே? நான் ஊரை விட்டு வெளியே வந்தவுடன் பல ஏமாற்றங்களை நான் உணர்ந்தேன். ஒரு கடுமையான காய்ச்சலால் நான் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது ஒரு குரல் என்னை எச்சரிக்கைப்படுத்துவது போல இருந்தது. ஒரு சிறிதளவும் மதிப்பு கொடுக்காத மனிதர்களிடம் தாராளமாகவும் அன்பாகவும் இருக்கிறாயே, உனக்கு அளவிட முடியாத அன்பையும் மதிப்பையும் கொடுக்கக்கூடிய ஆண்டவரான கடவுளிடம் நீ ஏன் முன் தாராளமான உள்ளத்தையும் சேவையையும் கொடுக்கக்கூடாது? கடவுளின் ஆசிர்வாதம் முழுமையாய் கிடைக்கும் அல்லவா என்று கூறியது. அசிசி நகருக்கு திரும்பு, நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கு உனக்கு சொல்லப்படும் என்றது அந்த குரல். அப்புறம் என்ன நிகழ்ந்தது அசிசியாரே? உடனே அடுத்த நாளை அசிசிக்கு பயணமானேன். அங்கு நான் என்ன செய்வது என்று தெரியாமல் அமைதியில் அமர்ந்தேன். ஆண்டவர் என்னிடம் பேசினார். பிரான்சிஸ், வா, எனக்கு பணி செய். அந்த வீரமான அழைப்பிற்கு நான் செவிசாய்த்து சேவை செய்ய புறப்பட்டேன். நீங்க என்ன செய்தீர்கள்? வழியில் ஒரு தொழுநோயாளியை நான் கண்டேன். அந்த மனிதனை அனைவரும் வெறுத்து ஒதுக்குவதை பார்த்தேன். நான் சிறிதும் அச்சமில்லாமல் அவரை அணைத்து முத்தமிட்டேன். அவருக்குள் இயேசு இருப்பதை உணர்ந்தேன். நம்மையும் அன்பு செய்ய இவ்வுலகில் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார் அந்த தொழுநோயாளி. இயற்கைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? 6 அறிவு படைத்த பலர் அன்றும் இன்றும் மிருகமாக வாழ்கின்றனர். ஆனால் 5 அறிவு படைத்த மிருகங்களோ இயல்போடு வாழ்கின்றனர். எனக்கு இயற்கையும் மிருகங்களும் ரொம்ப பிடிக்கும். ஜபமே ஜெயம். இதை இறைவனுக்கும் மானிடருக்கும் ஒரு பாலம் என்று சொல்லலாம். இறைவனிடம் பேசுவதற்கு ஜெபம் ஒரு இசைக்கருவியாகும். நற்கருணை நாதரை எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் எப்பொழுதும் இறைவா என்னை அமைதியின் தூதனாய் பயன்படுத்தும் என்று சொல்வேன். மேலும் கடவுளுடைய 5 காயங்களை நான் பெற்றிருக்கிறேன். அது எப்படி நிகழ்ந்தது அசிசியாரே? என்னை நோக்கி வந்த அந்த உருவம் 6 இறக்கைகளை கொண்ட வானதூதரை போன்று காட்சியளித்த மனித உருவம். கைகள் 2 நீட்டப்பட்டு கால்கள் இணைந்து உடல் சிலுவையில் பொருத்தப்பட்டிருந்தது. 2 இறக்கைகள் தலைக்கு மேல் உயர்த்தப்பட்டும் 2 இறக்கைகள் பறப்பது போன்று நீட்டிக்கப்பட்டும் மற்ற 2 இறக்கைகள் முழு உடலையும் மூடியவைகளாகவும் காணப்பட்டது. அந்த உருவத்தின் முகம் மனித அழகிற்கெல்லாம் மேலானதாக தெய்வீக பொலிவுடன் காணப்பட்டது. அந்த உருவம் என்னை பார்த்து மெல்ல சிரித்தது. அந்த நேரம் என்னுடைய இதயம் முரண்பட்ட உணர்வுகளால் நிரப்பப்பட்டு அந்த காட்சி மனதிற்கு நிறை மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சிலுவையில் அறையப்பட்ட உருவமும் அதன் துயரமும் மனதில் ஆழமான ஒரு துயரத்தை கிளறிவிட்டது. மனதிலும் இதயத்திலும் அவரது காயங்களையும் துயரங்களையும் நான் கண்டேன். இதுதான் நீங்க வரம் பெற்ற 5 காயங்களா? பிரான்சிஸ் தனது உடலில் கிறிஸ்துவின் தழும்புகளை பெற்ற பின் 2 ஆண்டுகள் உயிருடன் இருந்தார். 1226ஆம் ஆண்டு போர்ச்சுங்குலாவில் மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். புனித ஜார்ஜுவால் பாப்பு 9ஆம் கிரகோரியாரால் அவருக்கு புனிதர் பட்டம் அறிவிக்கப்பட்டது. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை
பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் அமைதியின் தூதனா